அவரு செய்த எவரா இருந்தாலும் விட்டு வைக்க மாட்டேன், எவ்வளவு பெரிய பதவி இருந்தாலும் விட்டு வைக்க மாட்டேன். அதனால என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. தவறு செய்யக்கூடாது, நியாயமான முறையில் நடங்கள், நடுநிலையோடு நடங்கள். மக்களுக்கு நீங்க பிரதிநிதியா இருக்க வேண்டும். மக்களுடைய வரிப்பணத்தில் நீங்க சம்பளம் வாங்குறீங்க, திமுக கட்சியிலிருந்து சம்பளம் வாங்கல, மக்களுடைய பங்கு, மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து சம்பளத்தை வாங்கி கொண்டிருக்கின்றீர்கள். அந்த சம்பளத்தை வாங்குகின்ற அதிகாரிகள் சரியான முறையில் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும், நடுநிலையோடு நடக்க வேண்டும். இது ஒரு இந்திய நாடு, மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் ஜனநாயக முறைப்படி நடந்துக்குங்க. ஒரு கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டீங்களா உங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும். அதைத்தான் எச்சரிக்கையாக சொல்லிட்டு போறேன். இதுவரைக்கும் நான் எந்த இடத்துலையும் இப்படி பேசல, இந்த இடத்துல தான் நான் பேசியிருக்கிறேன். இங்க இருக்கிற வேட்பாளர் வந்திருக்கிறார், தெற்கு சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பால் போட்டிடுறார்ல, வீராதி வீரன் சூராதி சூரன் பேசுறாருல. ஆட்சி மாறினா ஆளே காணாம எங்க ஓடி ஒளிச்சுக்கு வர தெரியாது. ஆட்சி மாறினா அவ்வளவு வழக்கு இருக்குது, அவ்வளவு வழக்குகள் நீதிமன்றத்திலே நடந்துட்டு இருக்குது. அவ்வளவு வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது அவருடைய பேச்சு இந்த அதிகாரி கேட்டா அவரை காப்பாத்துறதுக்கே முடியாது. உங்களை எங்க போய் காப்பாத்துவாங்க? சிந்திச்சு பாருங்க. தயவு செய்து அருள் கூர்ந்து சிந்திக்க வேண்டும். அதே போல மக்களும் சிந்திக்க வேண்டும். நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. நீங்க எவ்வளவு ஆசை காட்டுவாங்க, கவர்ச்சிகரமா பேசுவாங்க. தேர்தல் விதிமுறைப்படி நான் எதுவும் பேசக்கூடாது, நீங்க உங்களுக்கெல்லாம் என்னென்ன செய்வாங்க உங்களுக்கு தெரியும். அதை நம்பி ஏமாந்துடாதீங்க, தயவு செய்து ஏமாந்துடாதீங்க. இருக்கிற கூப்பி வேண்டி கேட்டுக்கிறேன். அற்புதமான வேட்பாளர் தெற்கு தொகுதி என்னுடைய அருமை நண்பர் அர்ஜுனன் அவர்கள், உங்களுக்காக பாடுபடக்கூடியவர். நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் மக்களுடைய பிரச்சனைக்கு தான் கொண்டாந்து கடிதம் கொடுத்திருக்கார். அவருடைய சொந்த பிரச்சனைக்கு ஒரு கடிதம் கூட கொடுக்கல. இதை விட நல்ல வேட்பாளர் எங்க தேடி கண்டுபிடிச்சு? ஒவ்வொரு ஓட்டும் இந்த தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கின்ற ஒவ்வொரு வாக்காளரும் அருமை சகோதரர் திரு அர்ஜுனன் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். அருவ ஜெயராமன் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி போட்டியிடார், அவருக்கு வாக்களிக்க வேண்டும். வடக்கு கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி சகோதரி திரும வானதி சீனிவாசன், அப்படியே இடி மாதிரி, இடி எப்படி இடிக்குமோ அது மாதிரி சட்டமன்றத்தில் அற்புதமான கருத்தை மக்களுடைய பிரச்சனை எடுத்து வைக்கும். அவருக்கு வாக்களிக்க